Dazzler All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வல்லாரை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம், ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை இது அப்படின்னு. ஆனா இது அழகு சார்ந்த விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. தலைமுடி வளர்ச்சி தொடங்கி பல்வேறு சரும பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடியது இந்த வல்லாரை. எந்த சரும பிரச்சனைகளுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வல்லாரை கீரையை நாம உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளும் போது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதா இருக்கட்டும், மூளையோட செயல்திறனை மேம்படுத்துறதா இருக்கட்டும், நோய் தொற்றுகளை குறைக்கிறதா இருக்கட்டும், பதட்டம், மன அழுத்தம், இந்த மாதிரியான விஷயங்களா கூட இருக்கட்டும், நீண்ட நாட்களா உங்க உடல்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீக்கி உங்களை ஆரோக்கியமா பாத்துக்கிறதுக்கு இந்த வல்லாரை உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆயுர்வேதத்துல இந்த வல்லாரை அப்படின்றது பல்வேறு நோய்களுக்கான மருந்தா பரிந்துரைக்கப்பட்டுதான் இருக்கு. குறிப்பா வயதான தோற்றத்தை குறைச்சு இளமையா வச்சுக்கிறதுக்கு இந்த வல்லாரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். இருமல், சளி, ரத்த கசிவு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வல்லாரை மருந்தா கொடுக்கப்படுது. வாத பித்த கபதோஷங்களை சமன் செய்யறதுக்கு அருமருந்தாவே ஆயுர்வேதத்துல வல்லாரையை பயன்படுத்துறாங்க. உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்றதுக்கு இயற்கையான ஒரு டீடாக்சிங் மருந்தா இந்த வல்லாரை செயல்படுது. கார்டியாக், அனீமியா, சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய தொற்று, நீரிழிவு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்துல வல்லாரைய மருந்தா பரிந்துரை செய்யறாங்க. சருமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சருமத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உடல்ல உள்ள நீர்சத்து குறைபாடு தான் காரணம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த நீர்சத்து குறைபாடால வரக்கூடிய சரும வறட்சியா வல்லாரை நமக்கு போக்கி கொடுக்கும். ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எதிர்த்து இது போராடி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை சரி செஞ்சு சரும நோய்களை தீர்க்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. சருமத்தை மாசு இல்லாம சுத்தமா வச்சுக்கிறதுக்கு சரும பராமரிப்புல அடிப்படையான ஒரு விஷயமா இந்த வல்லாரை நம்ம பயன்படுத்தலாம். சரும துளைகளுக்குள்ள போய் அழுக்குகளை முழுமையா வெளியேற்றி சருமத்தை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு நேச்சுரலான ஒரு கிளென்சராகவும் இந்த வல்லாரை செயல்படுது. வயதாகும் போதும் சரி, அதிகமான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்ட கிரீம்களை பயன்படுத்துறதாலும் சரி, சருமம் கொஞ்சம் கொஞ்சமா தளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். சோ தசைகள் தொங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த பிரச்சனையை சரி பண்ணி சருமத்துல கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யறதுக்கு, சருமத்தை இறுக்கமா வச்சுக்கிறதுக்கு இந்த வல்லாரை பயன்படுது. சோ இந்த வல்லாரையை யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். வல்லாரை பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேன் 1 டீஸ்பூன், திரிபலா பொடி 1 டீஸ்பூன், பால் 4 டீஸ்பூன், ஏலக்காய் 1 சிட்டிகை. சோ ஒரு பவுல்ல வல்லாரை பொடியை அல்லது ஃப்ரெஷ்ஷான வல்லாரையை அரைச்சு எடுத்து கூட நீங்க போட்டுக்கலாம். இதோட திரிபலா பொடி, ஏலக்காய் பொடி ரெண்டத்தையும் சேர்த்து தேனும் பாலும் ஊற்றி நல்லா குழைச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருந்து அதுக்கப்புறமா முகத்தை குளிர்ந்த நீர்ல கழுவிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதை வாரத்துக்கு 2 முறை நீங்க பண்ணிட்டு வந்தாலே சருமத்துல இருக்கக்கூடிய வறட்சி நீங்கி முகம் பளபளப்பா இருக்கும். சோ இந்த ரெமெடி உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு உங்க ஃபேஸ்ல ஹைட்ரேஷன் கிடைச்சது, ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ எல்லாம் உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Dazzler All-Day Lip Color. Available in 30+ shades at ₹200. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சரத்குமார் மற்றும் அசோக் செல்வன் நடித்துள்ள போர்த்தலில் வெற்றி நடை போடுகிறது. எப்படி பண்ணும் மிரர் பார்த்து ஃபுல்லாகவே ஆக்டிங் பண்ணி எல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, ரொம்ப கீழ் கேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுத்தப்ப இந்த இடத்த பற்றியும் நாயாடி பற்றியும் நான் ரிசர்ச் பண்ணேன். அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது பல கன்ஃபியூசிங்கான சில விஷயங்கள் தெரிய வந்தது. டீ, எக்கு அது மிக்ஸ் பண்ணி போடுறது அண்ட் நார்மல் பேக் தான். கடலை மாவு, மஞ்சள் அந்த மாதிரி தான். டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை. இருக்கிறது ஹோம்மேட் என்னென்ன போடணுமோ அது போடுறது. ஃப்ரெண்டு மூலமா வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சொன்னாங்க. அது ட்ரை பண்ணி பார்த்தேன். அது டேன் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து அது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டேன். ஓகே, அது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? எது கம்ஃபர்டபுளோ அது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுவேன். அவங்க ஃபஸ்ட் நான் கேட்டுருவேன், நீங்கள் என்ன ரெஃபரன்ஸு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்லிடுவேன், எனக்கு இதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லிட்டு. ரொம்ப டீப்பாக இருக்கிறது அதெல்லாம் வேணாம் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எது கம்ஃபர்டபுளோ அதான் போட்டுக்கணும். என்ன சொல்கிறது, ஒழுங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க.
சிலிப்பில் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அந்த மாதிரி. ஸோ நான் ரொம்ப கோவப்படுவேன் அதிகமாக. ஓகே. காம் டவுனாக இருக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க.